மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு இப்போ 3 வருடம் ரீசெண்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட ரியல் நேம் விஜயகாந்தே இல்லைன்னு இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? விஜயகாந்தை பற்றி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயகாந்த்னு சொன்னாலே அவர் மூஞ்சி வரும். பட் விஜயகாந்தோட ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல். நான் உள்ளே போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பரவுது, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டு இருக்கு நிறைய சேனல் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மீடியா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அது யாருமே கண்டுக்கிடவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதால் பெரிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா எதிர்க்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கொரோனா பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு டேட்டில் தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை வந்துச்சுன்னா எத்தனை சினிமா நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பெரிய பெரிய சினிமா நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காவிரி பிரச்சனை வருதுன்னா எத்தனை பேர் முன்னாடி நின்று அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? பட் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காருன்னு எத்தனை பேர் தெரியும்? ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா முழுக்க பேச போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேணாம், நான் கட் பண்ணிடுறேன். வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக வேணும் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே கேஸ், இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர் பிறந்ததுலேருந்தே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகலாம். இப்போ ஒரு எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. இவர் 1952 வருஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர் சுவாமி ஆண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பதியினராக வந்து பார்த்தீங்கன்னா பிறகுறாரு. இவரோட ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அழகர் சுவாமி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பட் இவர் ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அழகர் சுவாமி. விஜயகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிப்பெல்லாம் கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலில் அவர் படிக்கும்போது மாறி வேறு இந்த ஸ்கூலில் படிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் படிக்கிறது பார்த்தீங்கன்னா மாறி படிச்சிருக்காரு. அப்படி படிச்சுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆவது வகுப்பு தான் முழுசாகவே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ உள்ள காலத்தில் தான் படித்தாதான் தம்பி வாழ்க்கை அப்படின்னு. பட் படித்ததை தவிர இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட்டு வாத்தியாரங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம இதுக்குள்ளே போகலாம். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தை பார்க்கும்போது இப்போ நம்ம லியோ படத்தை பார்க்கும்போது எப்படி சீன் பேசினா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம்ல இப்படி நடந்துச்சா இப்படி நடந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சீன் பேசினா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரான், இப்படி விஜய் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரா, இப்படி நடிச்சிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரான். அதுக்கப்புறம் அவர் 10ஆவது வகுப்பு படிப்புக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாவோட அரிசி ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்காரு. அப்படி அரசியலில் வேலை பார்த்தவரை தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ 71 வயசில் ஒரு 16 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருப்பாரு. இப்போ 71 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நீ உனக்கு நல்ல ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வருதுடா, நீ சினிமாக்குள்ளே போடான்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் சினிமா மேலே ஒரு அளவு வந்து அன்பு இருந்ததுனால சினிமாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போயிருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா 1979 இனிக்கும் இளமையில ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1984 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 18 படம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. இப்போ உள்ள பெரிய பெரிய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 படம், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகாது. மிஞ்சி போனால் 3 படம், அதுக்கு மேலெல்லாம் போகாது. பட் இருந்தாலும் சொல்லலாம் இப்போ உள்ள படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் அந்த காலத்தில் படத்தில் 1984 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 18 படம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காருன்னு சொன்னால் யாராலும் நம்ப முடியுதா? பட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா தன்னோட விஜயாசிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் இவர் நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நடிகர் சங்கத்துக்கு நிறைய கடன் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதை இவர் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த சிங்கப்பூர், மலேசியா இதே மாதிரி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்கள வச்சு வட்டியும் முதலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன்லாம் அடைச்சி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனை உச்சத்தில் இருந்துச்சு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2002 உச்சத்தில் ரொம்ப பெரிய உச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நிறைய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி சேர்த்துக்கிட்டு இப்படி நீங்கள் காவிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி தரலாம், நாங்களும் உங்களுக்கு கறந்து தர மாட்டோம் பார்த்தீங்கன்னா பெரிய முழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்து, அதாவது சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போய் உச்சத்தை தொட்ட எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு அப்புறம் விஜயகாந்த் இருக்கார் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1984 அந்த ஈழத்தமிழர்கள் படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தார். திரும்பி 1986 வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தார். அதுக்கப்புறம் 1989 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈழத்தமிழர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவி செஞ்சாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா
இப்படி என்னால் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னால் மட்டும் இப்படி பிறந்தநாள் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி தன்னோட பிறந்தநாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரோட பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு தினமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் ஒரு 100வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் அழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் 2000 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கரெக்டாக 2000 வந்து பார்த்தீங்கன்னா இவரோட நடிகர் மன்றத்துக்குன்னு ஒரு தனி கொடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் 2001 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது பண்ணி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2002 வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்னு ஒரு படம் அடிச்சு அந்த படத்துலேருந்து நிறைய பாலிடிக்ஸ் வாக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சார். இப்போ எப்படி விஜய் பேசுறாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 2002 ராஜீவ்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் அப்படி வசனங்கள்லாம் பேசாத சரி இவன் கட்சிக்குள்ளே வர போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ உள்ள ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு நிறைய நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தன்னோட ரசிகர் மன்றத்தில் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விழா வருது. அந்த திருமண விழாவுக்கு போகும்போது அந்த மண்டபத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அவரோட விஜயகாந்த் ரசிகர் மன்ற கொடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீசினாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல விரும்பல. இதுக்கப்புறம் ராமதாஸுக்கும் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதனால் அவர் கட்சிக்குள்ளே வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஃபினிஷ் ஆயிருக்காது. பட் அப்படி உள்ள நேரத்துலையுமே 2006 232 தொகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா தன் வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தினார். அதுக்கப்புறம் இந்த பாமகோட கோட்டையான விருத்தாசலம் இருக்குல்ல அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாக்களித்து பெரிய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெற்றாருன்னு சொல்லலாம். எல்லா தேர்தலையுமே தனித்தின்ற விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை 2011 அதிமுக கூட அதாவது ஏடிஎம்கே கூட கூட்டணி கட்சி சேர்ந்தது நடத்தினார். அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 41 இடங்களில் இது பண்ணி 21 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 29 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்தே வந்து பார்த்தீங்கன்னா பெற்றாரு. அதுக்கப்புறம் இந்த விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ % அதிகமாக இது பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க விஜயகாந்த். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாகவே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தலைவராக இருந்த அப்போது தலைவராக இருந்த ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் என்னன்னு சொல்ல விரும்பல பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அப்போ வந்து ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்து எந்திச்சு பதில் பேசுகிறார். அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களும் அதாவது அவங்க கட்சிக்காரங்க இருப்பாங்களா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்க. இது அதுக்கப்புறம் வேட்பாளரை அடித்தது அதுக்கப்புறம் நிறைய சில பல காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இது பண்ணுது. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரும்பத்தக்க ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாரு. இப்போவும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஐ திங்க் 2 வீக்ஸ் நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மேல் என்னோட மனைவி தான் பார்த்துக்க பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அப்போல விஜயகாந்தோட உடல்நிலை எப்படி இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி விஜயகாந்த் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க காலையில். ஸோ அவ்வளோதான். விஜயகாந்தோட ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா சாந்தின்னு நான் இறைவனை பார்த்துக்கிறேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. நாளை சந்திக்கலாம். பை பை. நான் உங்களுக்கு கார்த்திக்.